மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, இன்றைய தினம் நம்முடைய தமிழ்நாடு அரசு இரண்டு முக்கிய பிரச்சனைகளிலே அரசின் சார்பிலே தனி தீர்மானத்தை இங்கே முன்மொழிந்திருக்கிறார்கள். அந்த இரண்டு தீர்மானங்களையும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலே வரவேற்றுக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று கடந்த 75 நாட்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நான் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை மனுக்களாக நூற்றுக்கணக்கிலே பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அதன் அடிப்படையிலே சிறுபான்மை சமுதாயத்தினுடைய குரல்களாக அவர்கள் கூறியதையெல்லாம் சுருக்கமாக இந்த அவையிலே எடுத்து வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. இன்று கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு தீர்மானங்களும் ஏதோ ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சிந்திக்கக்கூடிய தீர்மானமாக இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய சட்டமாகவும் மசோதாவும் இது அமைந்திருக்கிறது. இந்திய நாட்டினுடைய மருத்துவர்கள் உலகம் முழுவதும் கோலோச்சி வருகிறார்கள். இந்திய நாட்டினுடைய பொறியாளர்கள் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு அனைத்திலுமே முன்னோடி மாநிலமாக இருக்கிறது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கண்ணியமிகு காயிதே மில்லத் போன்ற தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டு மக்கள் எல்லா வகையிலும் சிறந்து விளங்க வேண்டும், கல்வியிலே மேம்பட வேண்டும் என்ற கனவுகளை எல்லாம் விதைத்ததின் அடிப்படையிலே கடந்த 60 ஆண்டு கால ஆட்சிகளிலே பல்வேறு நலத்திட்டங்கள், கல்வி உதவித்தொகைகள் தொடர்ச்சியாக அளித்து வந்ததின் பயனால்தான் உயர்கல்வியிலே 50% அதிகமானவர்கள் படிக்கக்கூடிய மாநிலமாக இந்த மாநிலம் திகழ்கிறது. இந்த 51% இந்த உயர்கல்வியை தந்தது யார் என்று சொன்னால், அரசு அளித்த பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றிய கல்வி நிறுவனங்கள் யார் என்று சொன்னால், சிறுபான்மை நடத்தக்கூடிய அதிக அளவிலான கல்வி நிறுவனங்கள். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பேரவைத் தலைவர்களும் சரி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சரி, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் சரி, நானும் சரி, அதே போல முன்னாள் அமைச்சர் KN நேரு போன்றவர்கள் எல்லாம் சிறுபான்மை நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களை படித்து வந்தவர்கள். அப்படி நடத்தக்கூடிய அந்த கல்வி நிறுவனத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறு அலுவலர் செய்யக்கூடிய தவறுகளினால் கூட நூற்றாண்டுகள் நடத்தக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படும் என்று சொன்னால் அந்த சட்டத்தை நாம் என்னவென்று சொல்வது? அதே போல நாட்டினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும், வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த நிதிகள் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் ஆண்டாண்டு காலமாக செயல்படுத்தக்கூடிய இந்த கல்வி நிலையங்களை நடத்தக்கூடிய, தொண்டு நிறுவனங்களை நடத்தக்கூடிய, மருத்துவமனைகளை நடத்தக்கூடிய, அனாதை இல்லங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் நடுங்கக்கூடிய அளவிற்கு, இதை அடுத்த கட்டமாக நடத்த முடியுமா என்ற கவலைப்படக்கூடிய அளவிற்கு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்று சொன்னால் அது நாட்டினுடைய வளர்ச்சியை, கல்வியை பாதிக்கும் என்பதை இங்கே அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசுடைய நோக்கம் இந்த நாட்டினை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதா, இல்லை எல்லா வகையிலும் சேவை செய்யக்கூடிய இந்த சிறுபான்மை அமைப்புகளை முடக்குவதா என்ற கேள்வி நமக்குள்ளே எழுகிறது. அது மாத்திரமல்லாமல் இது போன்ற ஒரு முக்கியமான சட்டங்களை அமலுக்கு கொண்டு வரும்போது பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு மாநில அரசுகளுடைய கருத்துக்களை கேட்டிருக்க வேண்டும், தொண்டு செய்யக்கூடிய நிறுவனங்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்க வேண்டும். அதுபோன்ற சேவை நிறுவனங்களையோ மாநில அரசுகளையோ கலந்து ஆலோசிக்காமல் இப்படி ஒரு திட்டம் கொண்டு வருவது அவருடைய நோக்கத்தை கேள்விக்குறியாகிறது. அதே போல நீட் தேர்வு குறித்து இங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு
அன்பு சகோதரி அனிதா அவர்கள் உயிரை மாய்த்துக் கொண்ட போது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய பெருந்தலைவர் தகைசால் தமிழர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று ஆறுதல் கூறி வரச் சொன்னார்கள். அதிலிருந்து தொடர்ச்சியாக அனைத்து மாணவ அமைப்புகளுடன் சேர்ந்து நாமும் அந்த நீட் தேர்வு முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் கிராமப்புறக்கூடிய மக்கள், தமிழ் வழியிலே கல்வி படித்தவர்கள், ஏழை மாணவர்களுக்கு எட்டா கனியாக இருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வு முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும். FCRA இந்த திருத்த மசோதாவும் திரும்ப பெற வேண்டும் என்பதை நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலே வலியுறுத்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.